தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். இங்கே 2 பேர் தேவாலயத்திற்கு போகிறாங்க. ஒருத்தன் தன்னுடைய கிரியைகளை சார்ந்து தன்னை நீதிமான் என்று நம்புகிறான். இன்னொருத்தன் என்னிடத்துல ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தன்னை பாவி என்று தாழ்த்துறான். வேதம் சொல்லுகிறது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இன்றைக்கு நான் இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன், இவ்வளவு பைபிள் படிக்கிறேன், இவ்வளவு உபவாசிக்கிறேன், இதையெல்லாம் நான் கை கொள்கிறேன், ஐ எம் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக கர்த்தர் வரலை. என்னையால் முடியலை, எனக்கு தெரியலை, எனக்கு வரலை, எனக்கு தகுதி இல்லைன்னு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்களுக்காகவே கர்த்தர் வந்தார். நீதிமான்களுக்காக அல்ல, பாவிகளுக்காகவே கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்தார். சுகமுள்ளவர்களுக்காக அல்ல, பிணியாளிகளுக்காகவே கர்த்தர் இந்த உலகத்தில் வந்தார். உங்களைத்தான் இன்று நீதிமான் என்று அழைக்கிறார். சந்தோஷமாக இருங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது.